திரு ஆசீர்வாதம், இந்த முடிவுகள், அது இடைத்தேர்தல் முடிவா இருக்கலாம், 2 மாநில தேர்தல் முடிவா இருக்கலாம், இது எதிர்காலத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இப்போ டாக்டர் தமிழிசை அவர்களா இருக்கலாம், நவநீதா இருக்கலாம், இந்தியா கூட்டணிக்கு ஒரு நெருக்கடி, கம்யூனிஸ்டுகளுக்கு நெருக்கடின்ற மாதிரி பார்வைகளை முன்வைக்கிறாங்க. உங்களோட அப்சர்வேஷன் என்ன? இந்த முடிவு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, காங்கிரஸ் வந்து இந்திய வரலாற்றுல வந்து ஒரு இறந்த கால ஒரு கட்சியாக தான் வந்து நகரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸுடைய கட்சி இருக்கிறது ஒரு 2 மாநிலங்கள். ஒண்ணு வந்து தெலுங்கானா, 2வது வந்து இங்க கர்நாடகா. இதை தவிர வந்து காங்கிரஸ் தன்னுடைய பலத்துல எங்கேயுமே வந்து ஆட்சியில இல்லை. அடுத்து வரக்கூடிய ஹிமாச்சல்ல வந்து எந்த நேரத்துல என்ன வேணாலும் ஆகலாம். ஏன்னா அங்க வந்து ஒரு பேச முடியும், நாளைக்கு என்ன பேச முடியாதுல்ல. உங்களுக்கு நிறைய திட்டங்கள் இருக்கலாம் திரு ஆசீர்வாதம், அதெல்லாம் இப்ப பாத்தீங்களா, எல்லாத்தையும் உடைச்சு பேசக்கூடாது. இல்ல, இமாச்சல்ன்றது வந்து ஒரு சிறிய மாநிலம், நம்ம பாண்டிச்சேரியை விட கொஞ்சம் பெருசு, அவ்வளவுதானே ஒழிய அதை வச்சு நம்ம வந்து பேச முடியாது. 2 பெரிய மாநிலங்கள், ஒண்ணு தெலுங்கானா, அடுத்தது வந்து கர்நாடகா. இந்த தேர்தலை, அதுவும் குறிப்பாக மகாராஷ்டிராவோட தேர்தல் வந்து எங்களுக்கு ஒரு சுனாமி போல ஒரு பெரிய வெற்றியை வந்து எங்களுக்கு கொடுத்துள்ளது. அதுல குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா, பிஜேபியோடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து 84%, 145 தொகுதியில நாங்க 122 தொகுதியில லீடிங்ல இருக்கோம். எங்களோட இருந்த சிவசேனா வந்து 71% ஸ்ட்ரைக் ரேட்டு, 81 தொகுதிகள்ல வந்து 58ல நாங்க லீடிங்ல இருக்கோம். அதே மாதிரி என்சிபி, எங்களோட இருக்கிற என்சிபி வந்து 59 தொகுதியில 37 தொகுதியில் வந்து அவங்க வந்து இதுல முன்னிலையில இருக்காங்க. அவங்களுக்கு 62% ஸ்ட்ரைக் ரேட்டு. இது எதை காட்டுகிறது அப்படின்னா, மக்கள் வந்து காங்கிரஸை வந்து புறம் தள்ளுகிறார்கள். காங்கிரசுடைய ஆட்சி முறை வந்து மக்களுக்கு ஆதரவாக இல்லை. மக்களுடைய அபிலாஷைகளை காங்கிரஸ் கட்சி புரிந்து கொள்ளவில்லை. அப்படிதான், அதுதான் வந்து அதோட கூடுதலாக திரு ஆசீர்வாதம், நீங்க காங்கிரஸை மையப்படுத்தி சொல்றீங்க. இப்ப இந்தியா கூட்டணியினுடைய ரொம்ப ஒரு மையமாக இருந்ததுல, முக்கிய பங்காற்றியதுல திரு சரத்பவார் அவர்கள், உத்தவ் தாக்கரே எல்லாம் இருந்தாரு. இந்த முடிவு இந்தியா கூட்டணிக்குள்ளும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக, கண்டிப்பாக. இது வந்து என்ன வேணாலும் ஆகலாம். இன்னைக்கு வந்து திரு சரத்பவார் அவர்களே வந்து திரும்பி வந்து சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுவார். அவர் வந்து உண்மையிலே காங்கிரஸோட போனது வந்து சரியாக அமையுமா? அங்கு வந்து சிவசேனா, அந்த உத்தவ் தாக்கரே உடைய இது, அவரும் வந்து நாம எடுத்த ஒரு முடிவு வந்து சரியான முடிவா? காங்கிரஸை நம்பி வந்து அவங்களுக்கு 101 சீட்டுகளை வந்து நம்ம கொடுத்தோமே, அதனுடைய இது பலன் வந்து நமக்கு வந்து நாமளும் அவங்களும் வந்து கீழே ஆத்துக்குள்ளார வந்து குளத்துக்குள்ளார போய் மாட்டிக்கிட்டாங்க, கிணத்துக்குள்ளார போய் மாட்டிக்கிட்டாங்க, நம்மளையும் சேர்த்து கொண்டு போறாங்களே அப்படின்னு வந்து அந்த 2 கட்சிகளுமே கூடிய சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு கால கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுவார். ஏன்னா அவங்க அதை வந்து லீடு பண்ணது வந்து உங்களுடைய ஒரு தலைவர், அந்த ஒரு கூட்டணியை யாரு லீடு பண்றாங்களோ அவங்க வந்து முதல்ல அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் வந்து அந்த கூட்டணிக்கு நல்லதே ஒழிய, காங்கிரஸே வந்து சரியான நிலைமையில இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு வந்து 101 சீட்டு கொடுத்து அவங்கள தலைமை பொறுப்பு கொடுத்து மிகப்பெரிய தவறான ஒரு அணுகுமுறையா தான் அவர்களும். இந்தியா மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுன்றது இந்தியா கூட்டணிக்குள்ளேயே ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்திருச்சு. இல்ல அப்படி கிடையாது. அதாவது இந்த சிவசேனா என்ற கட்சி வந்து பாஜகவோடு இருந்த கட்சி. அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து தான் போட்டியிட்டாங்க. தேர்தலுக்கு பிறகு முரண்பாடு ஏற்பட்டு வெளியில் வந்து மறுபடியும் சிவசேனா அவர் வந்து முதலமைச்சராக வந்தார். அதற்கு பிறகு அங்கிருந்து டிஃபெக்ஷன் என்கரேஜ் பண்ணி அந்த ஆட்சியை கவுத்தாங்க. அந்த ஆட்சியை கவிழ்த்த பிறகு புதுசாக ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் அஜித் பவார் இவங்கெல்லாம் சந்தர்ப்பவாதிகள், ஊழல் பேர்வழிகள்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சியை அதை பாஜக ஆதரவோடு அங்கே அமைச்சாங்க. இப்போ தேர்தல் தீர்ப்பில் அவங்க மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது அந்த மாநிலத்தினுடைய நலனுக்கு எதிரானது. தேர்தல் தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சரத்பவார் உத்தவ் தாக்கரேவோட நிலை என்ன? அவங்க ரீகன்சிடர் பண்ணுவாங்க காங்கிரஸோடு பயணிச்சு. அவங்க கட்சி உடைஞ்சி பிளவு ஏற்படுத்தி அந்த கட்சியிலே துரோகம் செய்து விட்டு போனவர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க, அஜித் பவாரும் ஏக்நாத் ஷிண்டேவும். அதனால அது வந்து அதை எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு சரத்பவாருக்கும் உத்தவ் தாக்கரேக்கும் இருக்கு. அதனால அது வந்து அது எங்க கூட்டணிக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை. 101 சீட்டுன்னா நாங்கள் வலிமையான கட்சி, முதன்மையான கட்சி மகாராஷ்டிராவில்.
ஏன்னா அவங்கெல்லாம் பிளவுபட்ட கட்சிங்க ரெண்டும், என்சிபியும் அஜித் பவார் எல்லாம் போயிட்டாங்க. அதனால நாங்கள் 101 இடம் எங்களை கொடுத்தாங்க. அதுல வந்து அவங்க பிளவுபட்டது ஒரு வகையில காங்கிரஸுக்கு சாதகமா பிளவுபட்டது வந்து அதனால அவர்களுக்கு வந்து அதுல நாங்க 101 இடம் நின்னது நியாயமானது தான். தேர்தல் தீர்ப்பு என்பது இன்னைக்கு இந்த கூட்டணிக்கு, எம்இஏ கூட்டணிக்கு பாதகமாக வந்திருக்கு. இது குறித்து நாம ஆய்வு செய்யணும். காங்கிரஸ் கட்சி பரிசீலனை செய்யணும். இப்போ வந்து பாஜக வந்து மீண்டும் இந்த வெற்றிகளை பெறுவதை எதிர்த்து ஒரு ஸ்ட்ராங் நரேட்டிவ் வந்து காங்கிரஸ் கட்சி முன்னிலை வைக்கணும். இதை வந்து நீங்க வந்து கீழே இருந்து ஆரம்பிக்கணும், ரூட் அதுல இருந்து ஆரம்பிச்சு இதை எதிர்கொண்டால் ஒழிய இதற்கு மாற்று அரசியலை காங்கிரஸ் கட்சி முன்வைக்கணும். அதுக்கு ஆதரவாக இருக்கிற மாநில கட்சிகள் எல்லாம் திரட்டி செயல்பட்டார். ஒன்றும் இல்லைங்க, இது ஒன்றும் 414 இடங்கள் வெற்றி பெற்ற ராஜீவ்காந்தி 89ல தோற்கடிக்கப்படுகிறார். ஆசீர்வாதம் ஜெயிச்சவரு. இது வந்து இவங்க என்ன, இவங்க எங்க குறுக்கிட விரும்புறீங்க? தோற்கடிக்க முடியாதான்னா எந்த இடத்துல குறுக்கிட விரும்புறீங்க? எந்த இடத்துலனா இவங்களுடைய அணுகுமுறை வாக்காளர்களுக்கு இடையில போய் அவங்க பண்ற அந்த அணுகுமுறை வந்து அவங்க வந்து சுய பரிசோதனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல திரு ஆசீர்வாதம், இப்ப சரத்பவார் அவர்களை கூட வந்து யோசிப்பாரு அப்படின்னு. ஆனா கோபண்ணா அவர்கள் சொன்னது கட்சியவே உடைச்சு அவங்கள பலவீனப்படுத்திட்டீங்க. அப்ப இன்னும் கூட அவங்க இந்தியா கூட்டணியில வந்து இன்னும் வலுவா இருக்கதானே விரும்புவாங்க. காங்கிரஸ் கரத்தை இன்னும் இல்லதானே பற்றுவாங்க. இந்த முடிவை பார்த்துட்டு எப்படி போவாங்க? அவங்க சர்வைவலுக்கு காங்கிரஸ் தேவைப்படுமே. இனி இல்ல கோபண்ணா, ஆனா ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன். மகாராஷ்டிராவை பொறுத்தவரை வந்து உத்தவ் தாக்கரே அவர் வச்ச கிளைம் என்ன தெரியுங்களா? அவருக்கு வந்து முதலமைச்சர் பதவி நாங்கள் கொடுப்போம் என்று நாங்கள் சொன்னதாக, அதுவும் குறிப்பாக திரு அமித்ஷா அவர்கள் வந்து சொன்னதாக, அவர் வந்து ஒரு அறைக்குள் அவருக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணதாக அவர் சொன்னார். நான் வந்து இன்ஃபேக்ட் அந்த சுற்றுப்பயணத்தில், அதாவது திரு அமித்ஷா அவர்களோடு நானும் அந்த பயணத்தில் மும்பைக்கு நான் சென்றிருந்தேன். அது மாதிரியான எந்த ஒரு ப்ராமிஸும் அமித்ஷாவோ பாஜகவோ அவருக்கு செய்யவே இல்லை. அதன் காரணமாக உத்தவ் தாக்கரே நாங்கள் கொடுக்காத ஒரு ப்ராமிஸை கொடுத்ததாக போய் சொல்லி அங்கு வந்து கூட்டணி எங்களை விட்டு அவர் போனார். அதாவது பாலாசாஹிப் தாக்கரே அவருடைய அப்பா இந்த காலத்திலிருந்து இன்ஃபேக்ட் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை எப்ப ஆரம்பிச்சதோ திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய காலத்தில் ஆரம்பிக்கும் போது முதலாக எங்களோடு வந்தவர் வந்து சிவசேனா கட்சி திரு பாலாசாஹிப் தாக்கரே அவர்கள். எங்களுடைய டைம் டெஸ்டிங் அல்ல, ஆனால் உத்தவ் தாக்கரே அவருடைய சுயநலத்தின் காரணமாக, அவர் சொன்ன ஒரு பொய்யின் காரணமாக, நாங்கள் கொடுக்காத ஒரு வாக்குறுதியை கொடுத்ததாக சொன்னதன் காரணமாக அங்கு வந்து ஒரு ஸ்திரமற்ற ஒரு தன்மை மகாராஷ்டிராவில் 5 வருடத்திற்கு முன்பு உருவானது. அதன் காரணமாக எந்த பொய்யை அவர் வந்து திரும்பி ரிப்பீட் பண்ணாரோ அது இப்பொழுது நிஜமாகிவிட்டது. அவரால் வந்து இப்பொழுது அங்கு கால் ஊன்றவே முடியவில்லை. ஆசீர்வாதம் இந்த பாதி 2.5 ஆண்டுகள் ஃபார்முலான்றது இப்ப குமாரசாமி கர்நாடகாவில எல்லாம் நீங்க அப்ப கொடுத்துட்டு இருந்த வாக்குறுதி தானே திரு ஆசீர்வாதம்? அதுதான் அந்த ஃபார்முலாவை நீங்க கையில எடுத்திருந்தீங்கல்ல? இல்ல, நாங்க அது மாதிரி கொடுக்கவே இல்லை. அதுதான் திரு அமித்ஷா அவர்கள் திட்டவட்டமாக சொன்னார். ஏன் நான் இதை வந்து எதனால் சொல்லுகிறேன் என்றால், அந்த குறிப்பிட்ட பயணத்தின் பொழுது நான் அமித்ஷா அவர்களோடு, அவர் எங்களுடைய தேசிய தலைவராக இருந்தார், நான் அவரோடு பயணம் செய்தேன். அங்கு வந்து எங்களுடைய கூட்டத்தில் அது மாதிரி இன்டர்னல் மீட்டிங்ல கூட அவர் சொல்லவே இல்லை. ஆக சொல்லாத ஒன்றை சொன்னதாக திரு உத்தவ் தாக்கரே அவர்கள் கட்டமைத்தார். அடுத்ததாக ஒரே ஒரு பாயிண்ட்ல நான் முடிக்கிறேன். இன்னைக்கு வந்து மக்களுடைய பலதரப்பு மக்களுடைய காஸ்ட் கன்சாலிடேஷன், அவங்களுடைய எக்கனாமிக் கன்சாலிடேஷன்ல பார்க்கும்பொழுது கூட இன்னைக்கு வந்து மராட்டியர்கள் எங்கு அதிகமா இருக்கிறார்களோ அங்கு வந்து நாங்க 68% மக்கள் 68 தொகுதிகளில் முன்னணியில் இருக்கிறோம். தலித்துகளுக்கு எங்களுக்கு 18 தொகுதிகளில் எங்களுக்கு வாக்களித்து வருகிறார்கள். அதே மாதிரி வந்து மகளிர் அவங்க வந்து 29 தொகுதியில வந்து எங்களை முன்னணியில் நிறுத்தியிருக்கிறார்கள். இதர பிற்படுத்தப்பட்ட தொகுதிகள் 62 தொகுதிகளில் வந்து நாங்கள் முன்னணியில் இருக்கிறோம். ஆக மொத்தம் எங்களை பொறுத்தவரை சொசைட்டியோடைய, சமுதாயத்துடைய அனைத்து தரப்பு மக்களும் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்க சொல்றதுல ஒரு முக்கியமான டேக்அவே பாயிண்ட் வந்து சிவசேனா வந்து ஒரு மராத்தா பிரைட முன்வைக்கிற ஒரு கட்சி, மண்ணின் மைந்தர்கள்னு. அந்த இடத்திலேயே நீங்க முன்னிலை வகிக்கிறீர்கள் அப்படின்னா உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா பலவீனப்பட்டு விட்டதா? அங்க என்ன ஒற்றை தேர்தலை வச்சு நம்ம
அந்த இடத்துக்கு நகர முடியுமான்றதும் இந்தியா கூட்டணியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்றது. ஆசீர்வாதம். இல்ல விஜய் நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன். அதாவது வந்து இன்னைக்கு எந்த மண்ணின் மைந்தர்கள் அப்படின்ற அந்த கான்செப்ட பாலாசாஹிப் உயிரோட இருக்கும் பொழுது இருந்து அவர் பேசி இருந்தாரோ அந்த கான்செப்டை, அந்த சித்தாந்தத்தை அவருடைய மகன் புலி தோண்டி புதைத்து விட்டார். அதுதான் இந்த தேர்தல், மகாராஷ்டிராவுடைய தேர்தல் முடிவாக அமைந்துள்ளது.